ஏன்னா ஒவ்வொரு ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்கள் எல்லாமே அந்த வழிபாடு பண்ணுறன்ற பேரில் அப்படியே இந்த பாருங்க எவ்வளோ இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு செயல்னே சொல்லலாம். ஒவ்வொரு இதெல்லாம் இங்கே பாருங்க, இங்கேயே அட்டைப்பூச்செல்லாம் இருக்குது. அட்டைப்பூச்சி, பூரான், பாம்பு, எண்ணற்ற ஜீவராசிகள் வாழ்கிற ஒரு இருப்பிடமாக தான் இந்த மாதிரி விக்கிரகங்கள் இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் 48 நாள் அன்னந்தண்ணி இல்லாமல் தான் இந்த சிற்பங்கள்லாம் செய்யப்படுது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதே போல் ஒவ்வொரு சிற்பங்களும் வடிக்கிறதுக்கு வந்து பல சித்தர்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கோயில்லையும் வந்து சிற்பங்கள் வடிக்க மாட்டாங்க. ஏன்னா மூலாதாரமே சித்தர்கள் தான் அந்த கோயிலில் இருந்தது. ஏன்னா முருகன் சிற்பமாக இருக்கட்டும், பல இடங்களில் சித்தர் தான். கிட்டத்தட்ட ஒரு 48 நாளுக்கு மேலே 48 நாள் ஒரு மண்டலம் வந்து விரதம் இருந்து அன்னந்தண்ணி இல்லாமல் விரதம் இருந்து தான் இது மாதிரி திருமேனிகள் வந்து செய்வாங்க. இப்போ யாரும் அது மாதிரி செய்கிறது கிடையாது.